ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் சீசனில் மாங்காவை மிஸ் பண்ணாமல் ரொம்ப அற்புதமான மாங்காய் இஞ்சி வச்சு இஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் பார்க்க போகிறோம். இதோட இஞ்சி நம்ம சேர்க்குறனால இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அப்பப்போ சுடு சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாங்காய் இஞ்சி சாதம் செய்கிறதுக்கு நான் மீடியம் சைஸ் மாங்காய் 2 எடுத்துருக்கேங்க. இது ரொம்ப அதிக புளிப்பில்லாத மாங்காவை நல்லா கழுவி தொடச்சிட்டு முகனைகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் காய்கறி சீக்கிறதுல எவ்வளோ பொடியாக சீக்க முடியுமோ சீச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொட்டை மட்டும் தெரிகிற அளவுக்கு சதப்பகுதியை நான் சீச்சிக்கிட்டேன். கொட்டையை சீச்சிடாதீங்க, அப்புறம் துவர்ப்பாயிரும். இப்போ காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க. இந்த இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு காய்கறி இழைக்கிறதுல அதையும் இழைச்சி வச்சுக்கோங்க நல்லா பொடியாக. இப்போது அடிக்கடத்த பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சம் உளுந்தம்பருப்பை போட்டு பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக சீச்சு வச்சுருக்க இஞ்சி அதோடு சேர்த்துட்டு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நம்ம இழைச்சி வச்சுருக்க மாங்காவையும் அதோட சேர்த்துக்கோங்க. இப்போது மாங்காய்க்கு தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மாங்காய் வெந்து அதோட நல்லா வதங்கி வரட்டும். இது ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். அடுத்து உங்களுக்கு நல்ல கலர் தேவைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் உங்களுக்கு அதிகம் தேவைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. அடுப்பை சிறுத்தீயில் வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கிளறிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம பொழுன்னு வடித்து வச்சுருக்க சாதத்தில் தேவையான அளவு இந்த வதக்கின மாங்காய் இஞ்சி தொக்கை போட்டு நல்லா கிளறிட்டு நீங்கள் சாப்பிடலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த மாங்காய் இஞ்சி தொக்கு தாராளமாக 1/4 படி அரிசியில் வடித்த சாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் இஞ்சி சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.